ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு சுவையில் சூப்பரான பிரிஞ்சி ரைஸ், அதுவும் வீட்டில் இருக்க அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பொலன்னு சூப்பராக இருக்கும் இந்த பிரிஞ்சி ரைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளாப் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்ச 2 வெங்காயமும் கல் உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதும் இதில் 2 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இதோட ஒரு கேரட், ஒரு 8 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிலாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நான் ஒரு கப் மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சு இதோட சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேருங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தண்ணிலாம் எடுத்து அரிசி மேலே வந்துடுச்சு. ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கேஸை நல்லா சிம் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் வேவைங்க. அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது நான் ஒரு ப்ரெட்டை கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் 2 சைடும். இந்த மாதிரி வறுத்தோன்னே அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் ப்ரெட்டையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குது. நல்லா அரிசி வெந்திருக்கு, நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.